Ananya's Nananani Homes, a paradise for senior citizens, Coimbatore. Holidays nale, adu namma GT Holidays da. South India's #1 travel brand. Charanam Homes brand of trust. 5,000 square feet வாங்கினா 5,000 square feet free. சோசியல் மீடியா முழுக்க அதானி குறித்த பேச்சுகள் தான் அதிகமா இருக்கு. குறிப்பாக ராகுல் காந்தி கேள்வி எழுப்புறாரு. முதலமைச்சர்களை எல்லாம் கைது செய்யறோம், அதானியை கைது செய்ய முடியலையா அப்படின்ற விதத்தில் அவர் கேள்வி முன்வைக்கிறாரு. அதானி விவகாரத்தில் இதுவரைக்கும் நடந்தது என்ன சார்? அதானி ஒரு அந்த சோலார் பேனல் அது விற்கிற கம்பெனி வச்சிருக்கிறாரு. அதுக்காக கான்ட்ராக்ட் வாங்குறதுக்காக அரசு அதிகாரிகளுக்கு கிட்டத்தட்ட 2,000 கோடி ரூபாய் ஒரு லஞ்சம் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு அமெரிக்கா குற்றம் சாட்டி இருக்கிறாங்க அமெரிக்கா கோர்ட்ல. ஸோ இந்த அதானி குழுமம் அமெரிக்க பங்கு சந்தையில கடன் பத்திரங்களை கொடுத்து பணம் நிறைய வாங்கி இருக்கிறாங்க. எதிர்கட்சிகள் என்ன குற்றம் சாட்டுறாங்க அப்படின்னு சொன்னால், அதானிக்கும் ஆளும் கட்சியான பிஜேபிக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கு, அதனால அதானி செய்கின்ற தவறுகளை இவங்க கண்டுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப என்ன நடக்க போகுது சார் இதுக்கப்புறம்? என்ன இது 2 நாட்டு விவகாரமா மாறி இருக்கு. இந்தியா மட்டும் இல்லை, இப்ப அமெரிக்காவும் இன்வால்வ் ஆகுது. அப்படிங்கும் போது இதுக்கப்புறம் அடுத்தது என்ன நடக்கும்? இல்ல, அதாவது இது 2 நாட்டு விவகாரம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடக்கிற பிரச்சனை கிடையாது. இது ஒரு கௌதம் அதானி என்பவர் ஒரு தனிப்பட்ட நபர். அவர் சில தவறுகள் செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு ஒரு அமெரிக்காவில் இருக்கிற கோர்ட் சொல்லியிருக்கு. ஸோ அதை 2 நாட்டு விஷயங்கள்லாம் நீங்கள் எடுக்க முடியாது. ஆனால் இப்படியான விவகாரங்களில் அதானி கைது செய்யப்படுவாரா அப்படின்ற இந்த கேள்வியை எழுது இல்லையா? என்ன நடக்க வாய்ப்பு உண்டு? பொதுவாக உங்களுக்கே தெரியும், கடந்த 10 வருஷத்துல இன்கம் டேக்ஸ் ரெய்டு, ஈடி ரெய்டுன்னு நிறைய இடத்துல போகுது. பெரும்பாலும் எந்த கட்சி ஆளுங்கட்சியா இருந்தாலுமே எதிர்கட்சி சேர்ந்தவர்கள் அவங்க மேலதான் அந்த ஈடி ரெய்டு, இன்கம் டேக்ஸ் ரெய்டுலாம் வரும். கடந்த 10 ஆண்டுகள்ல குஜராத்ல ஒரே ஒரு இடி கேஸ் கூட ஃபைல் ஆகல. இதன் காரணமா பங்குச்சந்தையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள் என்னவா இருக்கு? இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு 2,000 கோடி அதானி லஞ்சம் கொடுத்திருக்கிறதா புகார் வந்திருக்குது இப்போ. ஆனா இன்னைக்கு அதானியுடைய பங்குகள் ஒட்டுமொத்தமா அவங்க கிட்டத்தட்ட ஒரு 9 பங்குகள் இருக்குது. அது மொத்தமா சேர்த்து கிட்டத்தட்ட 2.5 லட்சம் கோடி அந்த முதலீட்டாளர்களுக்கு இன்னைக்கு நஷ்டமாயிருக்கு. இந்த அதானி நிறுவனங்களுடைய இறக்கமும் மற்ற பங்குகளுடைய இறக்கமும் யாருக்கு லாபம்னா, சீன பங்குச்சந்தையில் இருக்கிற பங்குகளுக்கு தான் லாபம். இதுவரைக்கும் இந்திய பங்குச்சந்தை வரலாற்றிலேயே இவ்வளவு செல்லிங் இருந்தது கிடையாது. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு நாள்ல மட்டுமே கிட்டத்தட்ட 5,000 கோடி ரூபாய் அப்படின்ற அளவுக்கு வெளிநாட்டினர் பங்குகளை வித்திருக்கிறாங்க இந்தியா. இந்த குற்றச்சாட்டு அதானி பேர்ல வச்சிருந்தாலும் அதானி பங்குகள் மட்டும் இறங்காது. அதானி பங்குகளை சார்ந்த சில பங்குகள், ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான் அதானிக்கு அதிகபட்சமா கடன் கொடுத்துருக்குறாங்க. அதானி ஆளுங்கட்சிக்கு நெருங்கிய தொடர்புடைய ஒரு நிறுவனம். அதனால பங்குகள் ஓரளவு சரிஞ்சதுனால் அந்த பங்குகளை நிலைப்படுத்துவதற்காக அரசாங்கமே எல்ஐசி மாதிரி நிறுவனங்களை கூப்பிட்டு இந்த அதானி பங்குகளை வாங்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு வாய்மொழி உத்தரவு போடுவாங்க. அப்படின்ற ஒரு இதுல இன்னைக்கு எல்ஐசி பங்குகளுடைய விலையும் நிறைய இறங்கிருக்கு. கலாட்டா வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்னைக்கு நம்மளோட பங்குச்சந்தை நிபுணர் PR சுந்தர் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட நிறைய விஷயங்களை பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். சோசியல் மீடியா முழுக்க அதானி குறித்த பேச்சுகள் தான் அதிகமாக இருக்கு. குறிப்பாக ராகுல் காந்தி கேள்வி எழுப்புறாரு. முதலமைச்சர்களை எல்லாம் கைது செய்கிறோம், அதானியை கைது செய்ய முடியலையா அப்படின்ற விதத்தில் அவர் கேள்வி முன்வைக்கிறாரு. அமெரிக்காவில் இவர் மேலே பிடிவாரண்ட் போடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதானி விவகாரத்தில் இது வரைக்கும் நடந்தது என்ன சார்? அதாவதுங்க, அதானி ஒரு அந்த சோலார் பேனல் அது விற்கிற கம்பெனி வச்சிருக்கிறாரு. அதுக்காக கான்ட்ராக்ட் வாங்குறதுக்காக அரசு அதிகாரிகளுக்கு கிட்டத்தட்ட 2,000 கோடி ரூபாய் ஒரு லஞ்சம் கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு அமெரிக்கா குற்றம் சாட்டி இருக்கிறாங்க அமெரிக்கா கோர்ட்ல. அடிப்படையா ஒரு கேள்வி நிறைய பேருக்கு வரும், சார் தப்பு நடந்திருக்கிறது இந்தியாவில் இல்லைங்களா? லஞ்சம் கொடுத்தவரும் இந்தியா, லஞ்சம் வாங்கினவங்களும் இந்தியா. அப்போ அது நடவடிக்கை எடுக்க வேண்டியது யாரு? ஒரு இந்திய கோர்ட்டு தான் நடவடிக்கை எடுக்கணும். இது அமெரிக்காவுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்காவுல சில விஷயங்கள்லாம் இருக்கு. நீங்க அமெரிக்க பங்கு சந்தையில போய் பணத்தை ஒரு பணம் வாங்குறீங்க, அதாவது ஒரு
பணம் வந்து பங்கு சந்தையிலேருந்து 2 வகையில் வாங்கலாம். ஒன்று ஈக்விட்டின்னு சொல்லுவாங்க, இன்னொன்று டெப்ட்ன்னு சொல்லுவாங்க. ஈக்விட்டி ஷேர்ஸ் கொடுத்துட்டு காசு வாங்கலாம், அல்லது கடன் பத்திரங்கள் கொடுத்தும் காசு வாங்கலாம். ஸோ இந்த அதானி குழுமம் வந்து அமெரிக்க பங்கு சந்தையில் கடன் பத்திரங்களை கொடுத்து பணம் நிறைய வாங்கியிருக்கிறாங்க. அப்போ அமெரிக்காவுடைய கொள்கை என்னன்னா, எங்களுடைய நாட்டு பணத்தை வச்சு நீங்க வந்து லஞ்சம் கொடுத்துருக்குறீங்க. ஸோ நீங்க லஞ்சம் கொடுப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட பணம் வந்து அமெரிக்க முதலீட்டாளர்கள்கிட்ட இருந்து போயிருக்கு. அதனால இது மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அமெரிக்காவுக்கு உரிமை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அமெரிக்க கோர்ட்ல இருந்து இது பண்ணியிருக்காங்க. அந்த பிடி வாரண்ட் அப்படின்லாம் நிறைய செய்தி வருது, அதெல்லாம் உண்மை இல்லைன்னு நினைக்கிறேன். இவர் மீது குற்றம் சுமத்தி இருக்கிறாங்க, அவ்வளவுதான். குற்றம் சாட்டப்பட்டு இருக்கிறார் அதானி. அவர் இல்லாம அவர் கூட இருந்த ஒரு 7-8 பேர் கூட எல்லாருக்கும் சேர்ந்து ஒரு குற்றம் சாட்டப்பட்டுள்ளனர், அவ்வளவுதான். இதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு நோட்டீஸ் விடுவாங்க. அப்புறம் இவர் வந்து இவருடைய வக்கீல் வச்சு அங்க வாதாடலாம். அதுக்கப்புறம் ஒரு கோர்ட்ல தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து இது பண்ணுவாங்க. ஸோ ஆக மொத்தம் இப்போதைக்கு இவர் மேல வச்சிருக்கிற குற்றச்சாட்டு 2000 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்திருக்கிறார். அதாவது அவருடைய அந்த அதானி கிரீன் எனர்ஜி, அதானி பவர் அப்படிலாம் இருக்கு. ஸோ அந்த நிறுவனங்களுக்கு கவர்மெண்ட்ல இருந்து கான்ட்ராக்ட் வாங்குறதுக்காக இவர் இந்த லஞ்சம் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு தான் குற்றச்சாட்டு. ஆக்சுவலாக இப்போ அமெரிக்கா வந்து பிடிவாரண்ட் பிறப்பிக்கலை அப்படின்னு சொல்கிறீங்க சார். ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியை பேசும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதானி ஏன் கைது செய்யலை, அவருக்கு பின்னணியில் பிரதமர் இருக்காரு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பேசுகிறாரு. அப்போ அதோடைய நோக்கம் என்ன? அப்போ அதானி கைது செய்யப்படுவாரா மாட்டாரா? அதாவதுங்க இது வந்து அதாவது ஒரு டாடா பிர்லா அந்த மாதிரிலாம் நடந்திருந்ததுன்னா வேற விஷயம். எதிர்கட்சிகள் என்ன குற்றம் சாட்டுறாங்க அப்படின்னு சொன்னால், அதானிக்கும் ஆளும் கட்சியான பிஜேபிக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கு. அதனால அதானி செய்கின்ற தவறுகளை இவங்க கண்டுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, 2023 ஜனவரி மாதம் அதானி வந்து ஒரு பப்ளிக் இஷ்யூ வர்றதுக்கு இருந்தாங்க. அதானி என்டர்பிரைஸ் அப்படிங்கிற நிறுவனம். அந்த சமயத்துல அமெரிக்கால இருக்கிற ஒரு தனியார் நிறுவனம் ஹிடன்பெர்க் அப்படின்னு, அது ஒரு மிகச்சிறிய நிறுவனம், ஒரு 5-6 பேர் தான் வேலை செய்றாங்க. அவங்க ரிசர்ச் எல்லாம் பண்ணி இந்தியாவிலேயே மிகப்பெரிய கார்பரேட் ஃப்ராடு வந்து அதானி பண்ணி இருக்கிறாரு. இவர் வந்து இங்க இருக்கிற பணத்தெல்லாம் வந்து வெளிநாட்டுக்கு ஏதோ ஒரு வகையில் அனுப்பிட்டு அந்த பணத்தை எல்லாம் அவருடைய பிரதர் ஒருத்தர் இருக்கிறார், வினோத் அதானின்னு பேர். அவரு துபாயில தான் இருக்கிறாரு. அவர் ஒரு இந்தியரா இருந்தாலுமே அவர் இந்திய குடியுரிமை விட்டுட்டு சைப்ரஸ் நாட்டினுடைய குடியுரிமை வாங்கிட்டார். ஸோ அதனால இந்தியா பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு வெளிநாட்டினர். ஸோ அந்த பணத்தை எல்லாம் அவர் அக்கௌண்ட்ல கொண்டு போயிட்டு அவர் அக்கௌண்ட்ல இருந்து இந்திய பங்கு சந்தைக்கு அந்த பணம் வருது. எஃபிஐன்னு சொல்லுவாங்க, ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டர், அல்லது பொதுவாக எஃப்ஐஐ, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வினோத் அதானின்றவர் இந்தியாவில் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டராக இருக்கிறாரு, இந்த பணம்லாம் வருது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. அது வந்து கிட்டத்தட்ட அந்த வினோத் அதானின்ற ஒரு பேர்ல ஒரு கிட்டத்தட்ட 37 அல்லது 38 எஃபிஐ நிறுவனங்கள் இருக்கு. அந்த நிறுவனங்களுடைய டோட்டல் நிகர மதிப்பு வந்து கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி அப்படின்லாம் ஒரு புகார் வந்தது. ஸோ அது வந்து 2023 ஜனவரி மாதம் வந்தது. ஆனால் அப்பவே வந்து அவருக்கு வந்து இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் ஒரு செபியோ அவங்க மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அவங்களுக்கு ஒரு கிளீன் ஷீட் கொடுத்துட்டாங்க. இந்திய கோர்ட்டும் வந்து அவருக்கு கிளீன் ஷீட் கொடுத்தாச்சு. ஸோ ஒரு இன்டர்நேஷ்னல்லேருந்து ஒரு அலகேஷன் வருது, ஆனால் இந்தியாவில் வந்து எதுவுமே நடக்கலை அப்படின்னும் போது அது எதிர்கட்சிகள் நான் சொல்கிறாங்க, இவர் ஆளும் கட்சிக்கு வேண்டப்பட்டவர், அதனால தான் இவர் மேலே நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே போல தான் இப்போ இது 2வது தடவை. ஆனால் சென்ற தடவை வந்தது வந்து ஒரு தனியார் நிறுவனத்துக்கிட்ட இருந்து வந்தது. ஆனால் இந்த தடவை வந்திருக்கிறது யூஎஸ் கோர்ட்ல இருந்து வந்திருக்குது. இது வந்து கொஞ்சம் ஒரு சீரியஸான விஷயம்தான். எதிர்கட்சிகள் என்ன சொல்றாங்கன்னா, இவர் இந்த இந்தியாவில் வந்து இவர் மேல எந்த நடவடிக்கை எடுக்கல, இவர் ஆளுங்கட்சிக்கு நெருங்கிய தொடர்பு உள்ளவராக இருக்கிறார் அப்படின்ற குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அந்த அந்த குற்றச்சாட்டு உண்மையா இருந்தா அவர் மேல கண்டிப்பா அந்த நடவடிக்கை எடுக்க தான் மாட்டாங்க. ஸோ அதுதான் நிதர்சனம் ஆக்சுவலா. அப்போ என்ன நடக்க போகுது சார் இதுக்கப்புறம்? ஏன்னா இது 2 நாட்டு விவகாரமாக மாறி இருக்கு, இந்தியா மட்டும் இல்லை, இப்போ அமெரிக்காவும் இன்வால்வ் ஆகுது. அப்படிங்கும்போது இதுக்கப்புறம் அடுத்தது என்ன நடக்கும்?
இல்ல, அதாவது இது 2 நாட்டு விவகாரம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நடக்கிற பிரச்சனை கிடையாது. இது ஒரு கௌதம் அதானி என்பவர் ஒரு தனிப்பட்ட நபர். அவர் சில தவறுகள் செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு ஒரு அமெரிக்கால இருக்கிற கோர்ட் சொல்லியிருக்கு. ஸோ அதை வந்து 2 நாட்டு விஷயங்களா நீங்க வந்து எடுக்க முடியாது. ஸோ இது வந்து ஒரு தனிநபர் மேல வைக்கப்படுகின்ற ஒரு குற்றச்சாட்டு. ஸோ 2023 கூட இந்த மாதிரி குற்றச்சாட்டு வைக்கும்போது அதானி தரப்புல இருந்து என்ன சொன்னாங்க, இது இந்தியாவுக்கு எதிராக வந்து நிறைய பேர் சதி செய்யறாங்க அப்படின்லாம் சொல்லி எல்லாம் பண்ணாங்க. ஆனா இது இந்தியாவுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. இது வந்து ஒரு தனிநபர் மேல வைக்கப்படுகின்ற ஒரு குற்றச்சாட்டு, அவ்வளவுதான். இப்போ அடுத்து என்ன நடவடிக்கைகள் அப்படின்றது எப்படி இருக்கும் சார்? இப்போ பரஸ்பரம் இந்தியா கிட்டேயும் பேசி இந்த விஷயங்கள்லாம் பண்ணுவாங்களா? எப்படி? தனிப்பட்ட நபர் தான் சொல்லிட்டீங்க, தனிப்பட்ட நபர் தான், எப்படி இருக்கும் இதோட ப்ராசஸ்? இல்ல, இது வந்து அமெரிக்க அரசாங்கத்துக்கும் இந்திய அரசாங்கத்துக்கும் எந்தவித ஒரு கருத்து பரிமாற்றங்கள்லாம் எதுவும் இருக்காது. ஸோ அதானி என்கின்ற தனிநபர் மேல ஒரு அமெரிக்க கோர்ட்ல இப்போ ஒரு விசாரணை தொடங்கி இருக்குது. அந்த விசாரணைக்கு இவர் ஆஜராகணும், இவருடைய தரப்பு நியாயத்தை சொல்லணும். அதுக்கப்புறம் அந்த கோர்ட்டு என்ன தீர்ப்பு சொல்லுதோ அந்த தீர்ப்பை அவங்க ஏற்றணும். ஸோ அவ்வளவுதான். மற்றபடி வந்து இது அமெரிக்க அரசாங்கத்துக்கும் இந்திய அரசாங்கத்துக்கும் இதுல சம்பந்தம் எதுவும் கிடையாது. ஆனா இப்படியான விவகாரங்கள்ல அதானி கைது செய்யப்படுவாரா அப்படின்ற இந்த கேள்வியை எழுது இல்லையா? என்ன நடக்க வாய்ப்பு உண்டு உங்களுடைய அனுபவத்துல பேசும்போது சார்? இல்ல, கண்டிப்பா வந்து இங்க அவரை வந்து கைது பண்ண மாட்டாங்க. ஏன்னா இப்ப சமீபத்துல கூட அமெரிக்கால என்ன பண்ணிருந்தாங்க, இந்தியால வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 19 நிறுவனங்கள் ரஷ்யாவுக்கு ஆதரவா செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிறுவனங்களுக்கு எல்லாம் வந்து தடை விதிச்சாங்க அமெரிக்கால. அப்ப இந்தியால என்ன சொல்லிட்டாங்க, இந்த 19 நிறுவனங்களும் எங்கள் நாட்டு சட்ட திட்டம் எதையும் அவங்க மீறவில்லை, அதனால நாங்க மேல எந்த ஆக்ஷன் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்திய அரசாங்கம் வந்து நம்பணும் அதானி வந்து லஞ்சம் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. பொதுவா வந்து உங்களுக்கே தெரியும், கடந்த 10 வருஷத்துல இன்கம் டேக்ஸ் ரெய்டு, இடி ரெய்டுன்னு நிறைய இடத்துல போகுது. பெரும்பாலும் எந்த கட்சி ஆளுங்கட்சியா இருந்தாலுமே எதிர்கட்சி சேர்ந்தவர்கள் அவங்க மேலதான் வந்து அந்த இடி ரெய்டு, இன்கம் டேக்ஸ் ரெய்டுலாம் வரும். அவங்க சொந்த கட்சி சேர்ந்தவங்க மேல பெரும்பாலும் வராது. ஸோ இது இந்தியாவில் எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலுமே அதுதான் வந்து ஒரு நிதர்சனமான உண்மை. ஸோ கடந்த 10 ஆண்டுகள்ல குஜராத்தில் ஒரே ஒரு இடி கேஸ் கூட ஃபைல் ஆகலை. ஆனால் எத்தனையோ ஆயிரக்கணக்கான இடி கேஸ் வருது, ஆனால் குஜராத்தில் இது வரைக்கும் ஒரே ஒரு இடி கேஸ் கூட கடந்த 10 வருஷத்துல ஃபைல் ஆகலை. ஸோ இங்க வந்து அவர் கைது செய்யப்படுவார்னா இங்க வந்து அவர் தவறு செஞ்சாரு அப்படிங்கிற ஒரு வாதம் இங்க வைக்கப்படணும். அது வைக்கப்படுவதற்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. இல்லை, இங்கிருந்து கைது செய்யப்படுவாரான்றது கேள்வி இல்லை சார். எங்கிருந்தாவது கைது செய்யப்படுவாரா? இப்போ அமெரிக்காவில் கைது செய்யறதுக்கு வாய்ப்பு உண்டா? அப்படிதான். அல்ல, அது அமெரிக்காவில் தீர்ப்பு வந்ததுக்கு அப்புறம் தான் அதை நம்ம முடிவு பண்ண முடியும். சரிங்களா? பொதுவாக வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு கோர்ட்டு கேஸ் அப்படின்னு போயிட்டீங்கன்னா ஒரு 2 வகையான கேஸ் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது ஒன்று சிவில் கேஸு, ஒன்று கிரிமினல் கேஸு, இல்லைங்களா? இந்த கிரிமினல் கேஸுக்கு வந்து ஜெயில் தண்டனைன்றது கண்டிப்பாக இருக்கும். ஒரு கொள்ளை, கற்பழிப்பு அதெல்லாம் வந்து இருக்கும். பட் மற்றபடி ஒரு பணத்தை ஏமாத்திட்டுறது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஃபைன் போட்டு கூட விட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பாக வந்து உங்களை திரும்ப ஜெயிலில் உட்கார வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்து எல்லா கேஸுக்குமே கிடையாது. ஸோ அதனால அமெரிக்க நீதிமன்றம் என்ன செய்ய போறாங்க அப்படின்றத நம்ம கொஞ்சம் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். சார், இப்போ இந்த பேச்சு வந்து வெளிவர ஆரம்பிச்ச உடனே சோசியல் மீடியால இந்த மாதிரியான செய்திகள் வெளிவரும்போது இதனுடைய விளைவு அப்படின்றது பங்குச்சந்தையில எதிரொலிக்குது அப்படின்னு பார்க்கணும். இதன் காரணமா பங்குச்சந்தையில ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள் என்னவா இருக்கு? கண்டிப்பா ஒரு நிறுவனம், அந்த நிறுவனத்துல ஏதோ ஒரு ஸ்கேமு அல்லது ஒரு இது இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா அந்த நிறுவனத்தினுடைய பங்குகள் வந்து நிறைய வந்து விலை இறங்கும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட வந்து ஏதோ ஒரு இன்ஃப்ரா கம்பெனி அவங்க ஏதோ ஒரு 10 லட்சமா ஏதோ லஞ்சம் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகார் வந்து அந்த கம்பெனியோட பங்குகள் வந்து கிட்டத்தட்ட 10,000 கோடி விலை இறங்கிடுச்சு. ஸோ அதே போல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2,000 கோடி அதானி வந்து லஞ்சம் கொடுத்துருக்கிறதா புகார் வந்திருக்குது இப்போ. ஆனா இன்னைக்கு அதானியுடைய பங்குகள் ஒட்டு மொத்தமா அவங்க கிட்டத்தட்ட ஒரு 9 பங்குகள் இருக்குது. அது மொத்தமா சேர்த்து கிட்டத்தட்ட 2.5 லட்சம் கோடி அந்த முதலீட்டாளர்களுக்கு இன்னைக்கு நஷ்டமாயிருக்கு.
ஸோ நிறைய ஸ்டாக்ஸ் வந்து கிட்டத்தட்ட 10% 25% வரைக்கும் அதானி பங்குகள் இறங்கி இருக்குது. இது வந்து ஒன்று. இது நேரடியானது. மறைமுகமா ஒரு கோலேட்ரல் டேமேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். இப்போ நீங்க அதாவது என்னன்னா, ஒரு இந்த குற்றச்சாட்டு வந்து அதானி பேர்ல தான் வச்சிருந்தாலும் அதானி பங்குகள் மட்டும் இறங்காது. அதானி பங்குகளை சார்ந்த சில பங்குகள் இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தான் வந்து அதானிக்கு அதிகபட்சமாக கடன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த கடன்லாம் வச்சு தான் இப்போ அவங்க தொழில் செய்கிறாங்க. இப்போ அந்த நிறுவனத்துக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்ததுனால் அந்த கடனை வந்து அவங்களால ஒழுங்காக திரும்ப செலுத்த முடியாமல் போனால் அப்படின்னா இப்போ ஸ்டேட் பேங்க் பங்குகள் இன்னைக்கு இறங்கிச்சு. அதே போல் இவங்க வந்து அதானி பவர், அதானி கிரீன் எனர்ஜி அப்பெல்லாம் வச்சிருக்கிறாங்க இந்த சோலார் பேனலுக்காக. இதுக்கு வந்து பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன், ரூரல் எலக்ட்ரிக் கம்பெனி அப்படின்னு 2 கம்பெனிங்க இருக்கு. ரெண்டுமே வந்து பொதுத்துறை வங்கி, பொதுத்துறை நிறுவனங்கள் தான். அவங்க வந்து நிறைய கடன் கொடுத்துருப்பாங்க இவங்களுக்கு. அதனால அந்த பங்குகள் எல்லாமும் இறங்குச்சு. அந்த இன்னொன்று பார்த்தீங்கன்னா, ஒரு பொதுவாக எதிர்கட்சிகள் வைக்கின்ற குற்றச்சாட்டு என்னன்னா, அதானி வந்து ஆளுங்கட்சிக்கு நெருங்கிய தொடர்புடைய ஒரு நிறுவனம். அதனால பங்குகள் வந்து ஓரளவு சரிஞ்சதுனால் அந்த பங்குகளை நிலைப்படுத்துவதற்காக அரசாங்கமே எல்ஐசி மாதிரி நிறுவனங்களை கூப்பிட்டு இந்த அதானி பங்குகளை வாங்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு வாய்மொழி உத்தரவு போடுவாங்க அப்படின்ற ஒரு இதில் இன்னைக்கு எல்ஐசி பங்குகளுடைய விலையும் நிறைய இறங்கி இருந்தது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு அதானி குழுமத்தினுடைய பங்குகள் பெருமளவு சரிஞ்சது. அதோட கோலேட்ரல் டேமேஜ் மற்ற ஸ்டாக்குக்கு இருந்தது. ஒட்டுமொத்தமாக நம்முடைய பங்கு சந்தைகள் வந்து கொஞ்சம் கடந்த ஒரு 2 மாசமாகவே கொஞ்சம் சரிவு நோக்கி தான் இருக்குது. ஸோ அதனால வந்து ஒரு இப்போ என்ன சொல்லணும்னா, வெந்த பொண்ணில் வேலை பாய்ச்சிருதுன்னாங்க. அந்த மாதிரி ஏற்கனவே வந்து சென்டிமெண்ட்டு ரொம்ப மோசமாக இருக்கும்போது இந்த வந்த கெட்ட செய்தியினால ஒட்டுமொத்த பங்குச்சந்தை இன்னைக்கு பெருமளவு இறங்கிதான் இருந்தது. சார், இப்போ அதானி குழுமத்தினுடைய பங்குகள் சரிவை சந்திக்குது, அது சார்ந்த நிறுவனங்களும் வந்து சரிவை சந்திக்குது அப்படின்னா, இது ஒருத்தருக்கு மைனஸாக இருக்கும்போது இன்னொருத்தருக்கு ப்ளஸ் ஆக வாய்ப்பு இருக்கும் இல்லையா? இது யாருக்கு அதிக பலனை கொடுக்கும், இல்லை எந்த கம்பெனிஸ்க்கு அப்படின்ற ஏதாவது கேல்குலேஷன் இதில் இருந்து புரிஞ்சுக்க முடியுமா? இல்லைங்க, அப்படி எதுவும் சொல்ல முடியாது. வந்து ஒரு 2 விஷயம் இருக்குது இல்லைங்களா? இப்போ என்கிட்ட வந்து பணம் இருக்கு. அந்த பணம் வந்து எனக்கு வந்து இந்த பவர் செக்டர் பிடிக்கும். ஸோ அதில் தான் நான் முதலீடு பண்ணணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். இப்போ அதானி பவர் ஷேரில் நான் முதலீடு பண்ணியிருக்கிறேன். இப்போ எதாவது இந்த பிரச்சனைலாம் வருது, அதனால் அதானி பங்குகள்லாம் இறங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதானி பவர் ஷேர் நான் விற்றுட்டு அந்த கையில் காசு இருக்கும். அந்த காசை வேற ஏதாவது பவர் கம்பெனியில் போடலாம் இல்லைங்களா? டாடா பவர், அந்த மாதிரி நிறைய பவர் கம்பெனிஸ் இருக்கு. ஸோ அல்லது 2வது, நான் அந்த பணத்தை விற்றுட்டு நான் பங்குச்சந்தையிலேருந்து வெளியே கூட போயிடலாம். ஸோ நீங்கள் சொல்கிறது வந்து நான் பங்குச்சந்தையிலே தொடர்ந்து இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருந்தால் தான் இந்த நிறுவனத்துக்கு வந்த இழப்பு இன்னொரு நிறுவனத்துக்கு லாபமாக ஆகலாம். ஆனால் கடந்த 2 மாசமாவே வெளிநாட்டினர்லாம் வந்து இங்கே பங்குகளை விற்றுட்டு வெளிநாட்டுக்கு எடுத்துன்னு போகிறாங்க. ஸோ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்கிறதுக்கு ஒரு சரியான ஒரு உதாரணம் சொல்லணும்னா, நம்முடைய இந்த அதானி நிறுவனங்களுடைய இறக்கமும் மற்ற பங்குகளுடைய இறக்கமும் யாருக்கு லாபம்னா, சீன பங்குச்சந்தையில் இருக்கிற பங்குகளுக்கு தான் லாபம். ஏன்னா நிறைய பேர் இங்கே வித்துட்டு அந்த பணத்தை கொண்டு போய் சீன பங்குச்சந்தையில் முதலீடு பண்றாங்க. ஸோ அதை வந்து அவங்களுக்கு ஒரு வேலை லாபகரமா மாறக்கான சூழல் இருக்கு. கண்டிப்பா இருக்கு. சார், இப்போ இது வந்து எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் சார்? இந்த மாதிரியான செய்திகள், இப்படியான ஒரு சூழ்நிலை அப்படின்றது இந்திய பங்குச்சந்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுமா? கண்டிப்பா. அதாவது நான் தான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி வெளிநாட்டினர் வந்து ஆல்ரெடி வந்து இந்திய பங்குச்சந்தையில் தொடர்ந்து வித்துன்னு தான் வராங்க. கடந்த அக்டோபர் மாதம் வந்து அவங்க கிட்டத்தட்ட ஒரு 1,15,000 கோடி அப்படின்ற அளவுக்கு வித்துருக்குறாங்க. இதுவரைக்கும் இந்திய பங்குச்சந்தை வரலாற்றிலேயே இவ்வளவு செல்லிங் இருந்தது கிடையாது. ஸோ ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க ஆல்ரெடி வந்து பங்குகளை விற்கிறவங்க இந்த மாதிரி ஒரு கெட்ட செய்தி வரும்போது கண்டிப்பாக இன்னும் அதிகமாக விற்பாங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஒரு நாளில் மட்டுமே கிட்டத்தட்ட 5,000 கோடி ரூபாய் அப்படின்ற அளவுக்கு வெளிநாட்டினர் பங்குகளை வித்துருக்குறாங்க இந்தியாவில். அண்ட் ஃபைனலாக சார், இந்த சமயத்தில் பங்குச்சந்தையில் இருக்கிறவங்களுக்கு, அந்த ட்ரேடிங்கில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் சொல்கிற அட்வைஸ் என்னவா இருக்கு? பொதுவாக வந்து நான் சொல்கிறது என்னென்னா, ஒரு ஏதாவது ஒரு பங்கு
இந்த மாதிரி வந்து கார்ப்பரேட் கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் ஒரு சிறிய சந்தேகம் இருந்தால் கூட அந்த பங்குகளை வாங்காமல் இருக்கிறது நல்லது. ஸோ 2021, 22 நானே கூட வந்து அதானி பங்குகளில் வந்து வர்த்தகம் பண்ணியிருக்கிறேன். 2023 ஜனவரி மாதம் அந்த ஹிடன்பர்க் ரிப்போர்ட் வந்தது. ஸோ அதுக்கப்புறம் அந்த குழுமத்தின் மேலே இருக்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு போயிடுச்சு. அதுலேருந்து நான் அந்த பங்குகளில் நான் வந்து ட்ரேட் பண்ணுறது கிடையாது. ஸோ என்னைக்கு வந்து ஒரு நிறுவனத்து மேலே இந்த மாதிரி ஒரு சந்தேகம் வந்துடுச்சோ, பெட்டர் கீப் அவே ஃப்ரம் தோஸ் ஸ்டாக்ஸ். அதுதான் நான் சொல்கிற அட்வைஸ். ஸோ இது இந்த நிறுவனத்துக்கு மட்டும் இல்லை, எந்த நிறுவனத்து மேலே இப்படியான ஒரு சூழல் வந்தாலும் குற்றச்சாட்டு வந்தாலும் விலகிறது நல்லது. ஆமாம், கண்டிப்பாக. எந்த நிறுவனம் அந்த ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா சத்யம் கம்ப்யூட்டர்னு இருந்தது. ஸோ அதில் ஒரு ஸ்கேம் வந்தது, அது பெருமளவு சரிஞ்சது. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா எஸ் பேங்க்னு ஒரு பேங்க் இருந்தது, அதில் ஒரு ஸ்கேம் வந்தது. ஸோ பங்குகள் வந்து பெருமளவு சரிஞ்சுது. ஸோ எந்த ஒரு நிறுவனத்துலையுமே இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்கேமு அல்லது ஒரு இது வருதுன்னா, ஸோ இட்ஸ் பெட்டர் டு கீப் அவே. நாட்டில் எத்தனையோ பங்குகள், கிட்டத்தட்ட 7000 பங்குகள் இருக்குங்க இப்போ நம்ம நாட்டில். அது இல்லாமல் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஆக்டிவா ட்ரேட் நடக்கிற பங்குகளே கிட்டத்தட்ட 2000 பங்குகள் இருக்குது. அப்படி இருக்கும்போது எதுக்காக வந்து இந்த மாதிரியான ஒரு பங்குகளில் முதலீடு பண்ணணும்? அது பண்ணாமல் இருக்கிறது நல்லது. நன்றி சார், நிறைய கருத்துக்களை பகிர்ந்திருக்கீங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் இதில் என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத. அது குறித்தும் நம்ம பேசலாம் சார். நன்றி. நன்றி, வணக்கம். Ananya's Nananani Homes, a paradise for senior citizens, Coimbatore. Holidays nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. Charanam Homes brand of trust. 5,000 square feet வாங்கினா 5,000 square feet free.